இன்றைய பதிவு ஒரு வருமானத்தை பற்றிய ஒரு பதிவானது. சூரியன் பிறந்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம். இதுக்கு இது குருவினுடைய கர்மவினை கொண்டதாக சொல்லப்படுகிறது. இப்போ இந்த அஸ்த நட்சத்திரம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒன்றை இரண்டு ஆக்குவது தான் இந்த அஸ்த நட்சத்திரத்துடைய சிறப்பு அம்சம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருமானத்தை பெருக்கக்கூடியது. சூரியன் என்பது வருமானக்காரகன். அஸ்தம் என்பது ஒன்றை இரண்டாக்கக்கூடியது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த அஸ்த நட்சத்திரம் யாருடைய அம்சமாக சொல்லப்படுகிறதுனா, லவ குசனுடைய அந்த கர்ம அமைப்பை கொண்டதாக சொல்லப்படுகிறது. அவங்களுடைய வரலாறு. அப்போ பிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரை தான் பிறந்தார். ஆனால் இன்னொருவரை உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது வரலாறு சொல்லுது. ரெண்டாவது இன்னொன்று அப்படின்னா, கூட்டுறவு அமைப்பு அப்படிங்கிறது என்னன்னா இந்த அஸ்த நட்சத்திரம். இப்போ வருமானத்தை நீங்கள் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ரெயின்போ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வானவில்லினுடைய புகைப்படத்தை நீங்கள் வீட்டில் வச்சிருப்பது நல்லது. ஆரஞ்சு பழத்தினுடைய ஒரு ஒரு 4-5 ஆரஞ்சு பழங்கள் உள்ள ஒரு ஸ்டில்லை நீங்கள் வீட்டில் மாட்டி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பலனை தரும். ஏன் அப்படின்னா, இந்த அஸ்த நட்சத்திரத்தினுடைய சிம்பிள் பழம் ஆரஞ்சு பழம். அப்போ 6, 5 அப்படிங்கிறது என்னென்னா, உங்களுடைய எண்ணமும் தொழில் அமைப்பும் பார்த்தீங்கன்னா லாபம் தரக்கூடிய அமைப்பில் செயல்படக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதனால் 6, 5 அப்படிங்கிறது = 11. அப்போ லாபத்தை நீங்கள் உங்களுடைய சிந்தனை லாபத்தை நோக்கிய இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இதற்கு வழிபடக்கூடிய காயத்ரி தேவி தான் இதற்கு வழிபாட்டு தெய்வம். அப்போ காஞ்சி மகா பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாத்தாலையும் காயத்ரி மந்திரம் சொல்ல முடியலனாலும் இந்த 3 மந்திரத்தை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. எதனா, ஓம் காயத்ரியே நமக, ஓம் சாவித்ரியே நமக, ஓம் சரஸ்வதியே நமக என்று சொன்னால் நீங்கள் காயத்ரி மந்திரம் ஜெபித்ததற்கு சமமாக கருதப்படுகிறது. இது பெண்களும் சொல்லலாம் அப்படின்னு காஞ்சி மகா பெரியவர் சொல்லியிருக்கிறாரு. இதை பயன்படுத்துங்க. உங்களுடைய தொழில் வருமான வாய்ப்பை பெருக்கிக் கொள்ளுங்கள். இந்த ஆன்லைன் அபிராமி அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.